ஜோதிட நண்பர்களுக்கு என் வணக்கங்கள். இந்த பதிவில் வேலை அல்லது தொழில் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஆ, பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பதுதான் தொழில் அல்லது வேலையை குறிக்கும். இந்த 10ஆம் பாவக அதிபதி மற்றும் காரக கிரகமாகிய சனி பகவான் மற்றும் 10ஆம் இடம், இந்த மூன்றும் இது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எக்காரணம் கொண்டு கெடக்கூடாது. அப்படி கெட்டால் அவர்கள் தொழில் செய்ய தகுதியற்றவர்கள் என்றும் வேலைக்கு செல்ல தகுதியானவர்கள் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ 10ஆம் அதிபதி மற்றும் காரக கிரகமாகிய சனி பகவான், இந்த இருவரும் பிறப்பு ஜாதகத்தில் 1, 5, 9 என்ற திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 ஸ்தான அதிபதிகள் இந்த 10ஆம் அதிபதியையோ அல்லது சனி பகவானையோ பார்க்கும் பட்சத்தில் அவர் மிகவும் வலுவாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த 10ஆம் அதிபதியும் சனி பகவானும் லக்னத்திற்கு 8, 12 மறையக்கூடாது. அதே போல இந்த 10ஆம் அதிபதி 5, 9 மற்றும் 1, 5, 9 இந்த திரிகோணாதிபதிகள் மற்றும் சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், மறுபடியும் வளர்பிறை சந்திரன் மற்றும் வளர்பிறை சந்திரன், இவர்களின் சேர்க்கை அல்லது பார்வை அல்லது நட்சத்திர காலில் இருப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இருக்கும் பட்சத்திலும் இவர்கள் மிகவும் வலுவாக இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த 10ஆம் பாவத்தை இந்த சுபகிரகமாக பார்க்கிறதா அல்லது லக்னத்திற்கு 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்த்துதான் இந்த 10ஆம் அதிபதி மற்றும் சனி பகவான் மற்றும் 10ஆம் இவற்றின் வலுவை தீர்மானிக்க வேண்டும். இந்த 2 அதிபதிகள் வலுவாக இருந்து 10ஆம் இடமும் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஒருவர் சொந்த தொழில் செய்யலாம். இப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் வேலைக்கு செல்வது மிகவும் சிறப்பு. இப்படி ஒருவருடைய பிறப்பு லக்னத்தை வைத்து நாம் வேலை அல்லது தொழிலா என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். நன்றி.